நீங்கள் அனுப்பின கமெண்ட்டையும் வந்து படித்தேன். எல்லாருமே வந்து கேட்டிருந்தீங்க மாஸ்டர் ஏன் வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, நாங்கள் எப்பெல்லாம் பார்க்குறோமோ அப்போல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு. இருங்க மாஸ்டர்கிட்டே நீங்கள் கேளுங்க. Master, our all brothers and sisters, they are asking why Master working continuously. Because I want to take full advantage of holiday. Sure. Yes. They said give some rest to Master. This is also good. But why you not taking rest? I want to complete this work as soon as possible. Yes, yes. இன்னொன்று என்ன அப்படின்னாங்க, இப்போ நம்ம ஒரு ஆளை வந்து கூப்பிடலாங்க, இது வந்து பார்த்து கொடுங்க அதை பார்த்து கொடுங்க கரண்ட் வேலை. இப்போ புது வீடு அப்படிங்கிறதுனாலையும் கண்டினியூஸாக வந்து ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம டெய்லி வந்து கூப்பிட்டாலுமே இதை பொறுத்த வரைக்கும்ங்க வேலையாட்கள் வந்து கிடைப்பாங்க. ஆனாலும் என்ன அப்படின்னா நம்ம ஊரில் வந்து நம்ம கூலி மட்டும் கொடுப்போம். சில நேரங்களில் சாய் காஃபி இடையில பிஸ்கட் இந்த மாதிரி கொடுப்போம். ஆனால் இங்கே வந்து சாப்பாடுங்க ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா பணம் மட்டும் 500 ரூபாய் 400 ரூபாய் அந்த மாதிரி அளவில் வரும். மாஸ்டருக்கு வந்து இந்த கரண்ட் வேலை தெரிஞ்சதுனால அவங்களே வந்து பார்த்துருவாங்க. கரண்ட் வேலை மட்டும் கிடையாது, தோட்ட வேலையா இருக்கட்டும், பைப் வேலையா இருக்கட்டும், வெளியே வந்து டீச்சருங்க. ஆனால் வீட்டுக்குள்ள வந்து எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. கதவு மாற்ற வேலையா இருக்கட்டும், ஏதாவது இந்த வயர் கனெக்ஷன் வந்து ப்ராப்ளம் அந்த மாதிரினாலும் அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. இப்போ எங்களுக்கும் வந்து இந்த டெலிவரி டேட்டும் வந்து நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒர்க் வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மும்பரமாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் இங்கே பாருங்க, அப்படியே இந்த சைடு பாருங்க, இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இந்த சைட்லயுமே வந்து இன்னும் கதவு எதுவுமே மாட்டல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. வந்தாதாங்க நிச்சயம். இப்போ வந்து 1 மாசம் ஆச்சு. ஏன்னா அங்கிட்டு சொல்லவும் மரக்கதவுகள் அப்படிங்கிறதுனால அதுக்கு செய்யவும் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நம்மளும் வந்து ப்ரெஸ் பண்ணலை. சரி டெலிவரிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துட்டா கூட பரவாயில்லை அப்படின்னு. மாஸ்டருக்கு இந்த வேலை மட்டும் கிடையாது, இன்னி வந்து ஒரு பெரிய வேலை இருக்கு, டெலிவரி வேலைங்க. டெலிவரிக்கு வந்து இங்கே நான் சொன்ன மாதிரி ஒரு அக்கா இருக்காங்க. அக்காவை தான் வந்து கூப்பிட்டுருக்கு. அவங்களும் வந்து வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு நைட்டு தானே அங்கே நார்மல் டெலிவரி அப்படின்னா ஒரு நைட்டு மட்டும் அங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் வாஷிங் மிஷின் வாங்கலை, இனிமேல் தாங்க வாங்கணும். அது வேற. இப்போ வந்து கீசர் வந்து வாங்கியாச்சு. கீசர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வேலை தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் சுடு தண்ணி வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால கீசர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வாங்கியாச்சு. துணிமணி வந்து இன்னமும் கையில் தான் வந்து துவைச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாங்க, அதுவும் கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா டெலிவரியில் மாஸ்டர் தான் வந்து எல்லாமே வந்து பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 வீக்கு ஒரு 8 நாள் வந்து அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன்ல மெடிக்கல் லீவ் வந்து எடுப்பாங்க அப்படின்னு. நூர்ஜஹான் தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம். எல்லாத்துக்குமே வந்து இறைவன் வந்து நமக்கு துணையாக இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து நினச்சிட்டு இருக்கிறது இறைவனை தாங்க. அவனோட நாட்டம் இல்லாமல் வேறு எதுவுமே நடக்காது அப்படின்னு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நூர்ஜஹான் சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேட்டை பண்ண தான் செய்யும், பார்த்து சமாளிச்சுக்கிறலாம். ஒரு 8 நாள் மட்டும் கொஞ்சம் வேலை ஹெவியாக இருக்கும். அப்புறமா வந்து நானே வந்து எந்திரிச்சிருவேன். நானே எந்திரிச்சு எல்லாம் பார்த்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா நாங்கள் எப்போவுமே பிலீவ் பண்ணுறது வந்து இறைவனோட இது இல்லாமல் நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், பாசிட்டிவாக வந்து நடக்கும். மாஸ்டர் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லார் கண்ணுக்கு முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியமும் கூடங்க. ஏன்னா ஒரு அக்கா ஒரு அண்ணன்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, நான் அவங்களுக்கு கமெண்ட்லேயும் வந்து சொல்லியிருப்பேன். அப்படி சொல்கிறத விட இதில் சொன்னோம் அப்படின்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். அதுக்காக தான். ஏன்னா லைஃப் வந்து நமக்கும் வந்து போயிட்டுருக்கு, கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது. நம்மளும் வந்து ஒவ்வொரு பாதையும் கடந்து போயிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கும் வந்து ஆள் வச்சோம் அப்படின்னா அது வந்து முடியாத ஒரு காரியங்க. அந்த பணத்தோட அருமை அப்படிங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ரூபாய்க்கும் உள்ள அந்த வேல்யூ அப்படிங்கிறது மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சுங்க. எனக்கும் சரி என்னோட ஹஸ்பண்ட் மாஸ்டருக்கும் சரி. நம்ம வந்து சேவ் பண்ணணும், குழந்தை இருக்காங்க, நல்லபடியாக படிக்க வைக்கணும், அது மட்டும்தாங்க எங்களோட எய்ம் அப்படிங்கிறது. இப்போ உள்ள ஜெனரேஷனில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சேர்த்து வைக்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா படிப்பு மட்டும்தான். ஸோ அதை நோக்கி தான் நானும் சரி மாஸ்டரும் சரி ஓடிட்டுருக்கோம். பார்க்கலாங்க, எப்படி எல்லாம் வந்து நன்மையாக தான் அமையும். ஏன்னா நம்ம நன்மையை நம்பி தான் நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்க. ஏன்னா எல்லாரும் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, அக்கா என்னக்கா ரெஸ்ட்டும் வந்து இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ரெஸ்ட்டும் வந்து முக்கியம், நம்மளும் சொல்கிறதா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. சார் காலையில் வந்து தூங்குவாங்க. எப்படின்னா காலையில் எந்திரிக்கிறது ஒரு 7 மணிக்கு எந்திரிப்போம். அவங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா நான் 6 மணிக்கு எந்திரிச்சு சமையல் வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சிடுறது. அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஈவினிங் வந்து 4 மணிலேருந்து 6 மணி வரை ரெஸ்ட்டு தாங்க எடுக்கிறது. ஓஹோ
ரெஸ்ட் தான் ரேபிட்டா ரெஸ்ட் தான் எடுக்கிறது. அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒர்க்கு சின்ன சின்ன வேலை ஏதாவது இருந்தால் பார்க்குறதுங்க. இப்போ வந்து நான் சொன்னேன்ல இந்த அது என்ன இந்த மழை பெஞ்சு அப்படின்னா தண்ணி தேங்கி இருக்கும், அதுக்காக இந்த செங்கலை வச்சு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க, இன்னும் பேலன்ஸ் ஒர்க்கும் இருக்குது, அதையும் அவங்க தான் பார்ப்பாங்க. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.